கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எல்லா பிரேயர் டைம் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஒரு விஷயம் கூட அன்பின் வாழ்த்துக்கள். புதிதாய் பார்க்குற யாராக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு கர்த்தர் நம்மளோடு பேசுகிற ஒரு வார்த்தை சங்கீதம் 147 10வது வசனம். அருமையான வசனம் சொல்லுகிறது, அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிரார், வீரனுடைய கால்களில் பிரியப்படார். நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாத விருப்பமில்லாத விஷயங்கள் இருக்கிறது. இந்த உலகத்தில் நம்ம ஆண்டவருக்கு பிரியம் உள்ளது நிறைய விஷயம் இருக்கிறது. வருகிற நாட்களில் ஆண்டவருக்கு பிரியமானது என்ன, எதெல்லாம் ஆண்டவர் செய்கிறார், எப்படி செய்கிறார் என்று ஒவ்வொரு அதிகாலை ஜெபத்திலையும் கண்டிப்பாக நம்ம பார்க்கிறோம். தேவஜனங்கள் இணைந்து கொள்ளுங்க. அப்போ ஆண்டவருக்கு பிரியமில்லாத விஷயம்னா பெருமை, பதட்டு, தன்னுடைய பலத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறது, படைகளை நம்புகிறது, பொலிட்டிக்கல் பவர்களை. ஆண்டவரை நம்பாமல் மனுஷனை, நாசியில் சுவாசம் உள்ள ஒரு மனுஷனை, அவன் பதவியில் இருக்கும் பொழுது அவன் ராஜாவாக இருக்கலாம், அவன் மந்திரியாக இருக்கலாம், யாராக இருந்தாலுமே மனுஷன் என்ற கேட்டகரியில் வர்றதுனால ஆண்டவருக்கு இந்த மனுஷனையோ விலங்குகளையோ யானைப்படையவோ குதிரைப்படையவோ நம்புகிறதை காட்டிலும் அவர் மேல் நம்பிக்கை வைப்பது அவருக்கு ரொம்பவே பிரியமானது. அதனால தான் ஆண்டு சொல்லுகிறார், குதிரையில் நான் பிரியப்படவில்லை, குதிரையினுடைய பலம் எனக்கு பிரியமில்லை, வீரனுடைய கால்கள் நான் விருப்பப்படவில்லை, பிரியப்படவில்லை. அவர்கள் என்ன செய்வார்கள், அவர்கள் யுத்தம் பண்ணுவார்கள், பெரிய காரியங்களை சாதிக்கிறார்கள், ஆனால் எனக்கு பிரியமில்லை. ஏனென்றால் தேவஜனங்களே, ஒரு சாதாரண மனுஷன் குதிரைப்படையை நேசிக்கலாம், ஒரு வீரனை நேசிக்கலாம், ஒரு ஆஃபீஸரை நம்ம நேசிக்கலாம், இவர் நமக்கு அதை செய்து தந்து விடுவார் என்று அவரை நேசிக்கலாம். ஆனால் தேவஜனமே, ஆண்டவர் ஏன் அதை விரும்பவில்லை என்றால், ஆண்டவர் அவர்களை யாரையும் நம்பவில்லை. ஏன்னா அவர் சர்வ சிருஷ்டிகர். அவர் போயிட்டு ஒரு வீரன்ட்ட போய் எனக்கு உதவி செய்யன்னு கேட்க மாட்டார். ஆனால் நம்ம ஒரு மனுஷன், ஒரு ஆஃபீஸர், ஒரு வீரன், ஒரு பெரிய பதவியில் உள்ளவங்கள நம்ம என்ன செய்கிறோம், போய் கேட்குறோம் உதவி செய்யுங்க. ஆனால் ஆண்டவருக்கு அந்த தேவையில்லை. ஏன்னா ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவருக்கு அதிலெல்லாம் பிரியமில்லை. தேவஜனங்களே, நம்மளும் நம்ம ஆண்டவரை போல நம்ம மாற ஆரம்பித்து விட்டோம் என்றால், மனுஷனை நம்புறதை காட்டில நம்ம கர்த்தரை நம்ப ஆரம்பித்து விடுவோம். கர்த்தர் நமக்கு தேவையானதை தருவார், ஏற்ற நேரத்தில் தருவார், தேவையில்லாததை அவர் தரமாட்டார். நீங்கள் யோசிக்கலாம், ஆண்டவரே எனக்கு இது தேவையாக இருக்குது, ஆனால் நீங்கள் தரல, நான் அப்போ எப்படி வாழ்வேன், என் வாழ்வாதாரத்துக்கு இது இல்லாமல் இருக்குதே. ஆண்டவர் தேவ ஜனங்களை எப்பொழுதுமே இன்னொரு பக்கம் வச்சுருப்பார். அந்த இன்னொரு பக்கத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஒரு வாலிபனாக, இல்லை ஒரு தாயாராக, இல்லை ஒரு முதியோராக நீங்கள் ஏதோ ஒன்று தேடிக்கொண்டு இருக்கலாம். ஆண்டு சொல்கிறாரு, உங்களுக்கு அந்த விஷயம் கிடைக்கலன்னா கவலைப்படாதீங்க. ஆண்டவரே நம்மளுடைய சொத்தாக இருக்கும் பொழுது இன்னொரு விஷயத்தை நம்ம சொத்தாக மாற்ற முடியாது. அவர் நமக்கு தேவையானது தருவார். நம்ம அவருக்குள் மகிழ்ந்திருக்கணும். ஒரு வாலிப பையன் சொல்கிறான், ஐயோ எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையே. இல்லை ஒரு வாலிப பிள்ளை சொல்லலாம், எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இல்லையே. என்னோடு பேசுகிறதற்கு தேவ ஜனங்களே, இது எல்லாமே ஒரு வெளிப்பிரகாரமான ஒரு விஷயம், உலகத்தார் ஃபாலோ பண்ணுற விஷயம், அஞ்ஞானிகள் ஃபாலோ பண்ணுற விஷயம். தேவ ஜனங்கள் மறக்கக்கூடாது. வேதம் என்ன சொல்லுகிறது, வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரன் என்னன்னு சொல்லுகிறது. இந்த வயசில் தாங்க நீங்கள் நினைக்க முடியும். திருமணம் ஆன பிறகு நீங்கள் ஆண்டவரை நேசித்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கணவர் சொல்லுவார், போமா டீ போட்டுவான்னு சொல்லுவார். இல்லை நான் ஜெபிக்கிறேன்ப்பா, நான் ஆண்டவர்கிட்ட பேசுகிறேன்னு சொன்னால், இல்லை எனக்கு டீ போட்டுவான்னு சொல்லுவார். ஏன்னா வேதம் அப்படி தான் சொல்லுது. கர்த்தர் இயேசுவுக்கு தலையாக இருக்கிறார், இயேசு புருஷர்களுக்கு தலையாக இருக்கிறார், புருஷன் மனைவிக்கு தலையாக இருக்கிறான். அப்போ மனைவிட்ட புருஷன் ஒரு டீ கேட்குறான்னா இந்த மனைவி பைபாஸ் பண்ண முடியாது. இல்லை நான் உங்களை காட்டிலும் ஆண்டவரை தான் நேசிக்கிறேன், உங்களுக்கே இயேசு தான் தலையாக இருக்கிறாருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு தலை கணவர் தான். அப்போ ஆயுசு காலத்திற்கு திருமணமாகி குடும்பமாக வாழ்ந்து ஒரு கணவர் மனைவியுமாக தான் நீங்கள் வாழ போகிறீங்க. ஆனால் இந்த வாலிப காலத்தில் இன்றைக்கி வாலிப பிள்ளைகள் நேசிக்க வேண்டிய ஒரு நபர்னா அது கர்த்தர் தான். வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரன் நினைன்னு சொல்லுகிறது. ஏன்னா வாலிப பிராயம் கடந்துட்டுனா கணவர் மனைவியாக மாறிடுவாங்க. அதுக்கு பிறகு ஃப்ரீயாக ஆண்டவரை நேசிக்கிறதுக்கு அவர்களுக்கு டேக் வந்துவிடும், அவர்களுக்கு ஒரு பொறுப்பு வந்துவிடும். அவங்க போய் ஜெபிக்கலான்னு இருப்பாங்க. அந்த நேரம் பிள்ளை கத்தும், பிள்ளை அப்படியே அழும், ஓடி போய் பிள்ளையை தூக்கணும். ஜபத்தில் உட்காந்துருப்பாங்க, பிள்ளை திடீர்னு கட்டிலிருந்து கீழே உருண்டுரும் கைப்பிள்ளை, உடனே ஓடி தான் ஆகணும். இல்லை நான் ஜெபிச்சு தான் இருப்பேன்னு சொன்னால் பிள்ளை மண்டை உடஞ்சிரும். இல்லையா? இப்படி ஏதாவது பிரச்சனைகள் வாழ்க்கையில் வர ஆரம்பித்து விடும். அதனால தான் தேவன் நம்மளுடைய இருதயத்தில் தங்குறார். நம்ம எலும்பி ஓடி வந்தால் கூட சோத்திரம் பண்ணிகிட்டே ஓடி வர முடியும். அதனால் ஜெபம் நிற்க போகிறதில்ல. ஆனால் இந்த நாட்களில் எந்த பிரச்சனையும் இல்லாமல், குடும்பம் என்ற கட்டமைப்புக்குள்ளே இல்லாமல், அம்மா அப்பா கூட சந்தோஷமாக இருக்கிற வாலிப பிள்ளைகள் இருக்கிறீங்க. நீங்கள் தேட வேண்டியது கர்த்தரை.
இந்த நாட்களில் ஸ்ட்ராங்காக தேடினீங்கன்னா எதிர்காலத்தில் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆனால் இந்த காலத்துலேயும் நீங்கள் கணவர் மனைவி தான், பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்னைக்கு ஆண்டவரை தேட முடியும்? அதனால் வேதம் அழகாக சொல்லுகிறது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத விஷயம் நிறையா இருக்குது. ஆண்டவர் குதிரையில் பிரியப்படலை, உலக விஷயத்தில் பிரியப்படலை. தெய்வ ஜனங்களும் அதே இருதயத்தோடு அதே எண்ணத்தோடு வாழ ஆண்டவர் விரும்புகிறார். சிலர் குதிரையை குறித்து மேன்மை பாராட்டுறாங்க, சிலர் ரதங்களை குறித்து. நீங்கள் யாரை குறித்து மேன்மை பாராட்டுறீங்க? இன்றைக்கி பாருங்கள், சிலர் பட்டத்தை குறித்து, கலரை குறித்து, கேஸ்ட்டை குறித்து, பதவியை குறித்து, உயர்வை குறித்து, பணத்தை குறித்து, வீடை குறித்து, நான் அப்படி கட்டிட்டேன், நான் இப்படி செஞ்சுட்டேன், நான் அதை செஞ்சுட்டேன், நான் அதை சாதிச்சிட்டேன். தேவ ஜனங்களே, இதெல்லாம் சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதை சொல்கிறீங்க? நான் இயேசுவின் கரம் பிடித்திருக்கிறேன், நான் ஏசப்பா பிள்ளை, அழியாத பட்டம். நீங்கள் கார் இருக்கா, வீடு இருக்கான்லாம் பிசாசு பார்க்க மாட்டான். பிசாசு உங்களுக்கு விரோதமாக வாரானா உங்கள் கூட இயேசு இருக்காரான்னு தான் பார்ப்பான், தேவன் இருக்கிறாரான்னு பார்ப்பான், வசனம் இருக்கான்னு பார்ப்பான். வேதம் சொல்லுகிறது, ஒரு அசுத்தாவி உங்களை விட்டு புறப்பட்டு போகும் பொழுது அது திரும்பி உங்களை தேடி வருமா? அது திரும்பி உங்களை தேடி வரும் பொழுது நீங்கள் 1000 பங்களா உடையவர்களாக இருந்தாலும், 1000 கார் உடையவர்களாக இருந்தாலும், வேத வசனம் அங்கே இல்லை என்றால் அது உங்களுக்குள் புகுந்துவிடும். எப்பேற்பட்ட மகிமையான வேத வசனத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார் அல்லவா? அந்த வசனத்தை பிடித்தவர்களாக நில்லுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் குதிரையிலையும் செல்வாக்குகளையும் அரண்மனையிலையும் அரசர்களையும் அவர் நேசிக்கிறதல்ல. ஆண்டவர் நேசிக்கிறது பல விஷயம் இருக்குது. நொறுங்குண்ட ஆவி, உடைக்கப்பட்ட உள்ளம், இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகளை நேசிக்கிறார். தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார். தேவ ஜனங்களே, இந்த நாட்களில் நம்ம இருதயத்தை ஆயத்தப்படுத்துவோம். ஆவியானவர் நம்ம இருதயத்தை ஆயத்தப்படுத்தட்டும். அவருக்கு பிரியமாய் வாழ. உலகத்தான போல அல்ல. உலகத்தான் சொல்லுவான், நான் அதை படிச்சுட்டேன், நான் PhD பண்ணிட்டேன், எனக்கு டபுள் PhD இருக்குது, என்னும் வாங்கிக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, படிப்பை நான் குறை சொல்லலை, படிப்பு தேவைதான். அதிலும் மேலானது ஆண்டவருடைய பாதம். ஆண்டு சொன்னார் பார்த்தீங்களா, மார்த்தாலை பார்த்து, மார்த்தாலே, நீ பல விஷயத்தை குறித்து, யூ ஆர் worried about many things, நீ நிறைய விஷயத்தை குறித்து கவலைப்படுற. மகளே, தேவையானது ஒன்று தான், அப்பாவுடைய பாதத்தில் இரு. அதுதான் உன் ஃப்யூச்சரை காப்பாற்ற போகுது. அவங்க அண்ணன் லாசரோ, அண்ணனோ தம்பியோ மறிக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவங்க பல விஷயத்தை குறித்து ஒரி பண்ணாங்கல்ல, அந்த ஒரி பண்ண விஷயம் காப்பாற்ற வந்துச்சா? இல்லை. அப்போ யாரை பற்றி ஒரி பண்ணணும்? இப்போ உங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்குதுன்னா அந்த பிள்ளையை நீங்கள் கவனிக்கிறதுக்காக கருத்தெடுத்து கொண்டு இருப்பீங்க, கர்சனையாக இருப்பீங்க. அதுதான் ஒரி. அவங்கள குறித்து பாரம் எடுக்கிறீங்க. அப்போது மார்த்தாள் ஏதோ தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு பாரம் எடுத்து கொண்டு இருந்தாங்க. ஆனால் மரியாள் தேவை உள்ள விஷயத்துக்கு பாரம் எடுத்து டைம் செலவழித்தாங்க. மார்த்தாள் டைம் செலவழிச்சாங்கல்ல, அந்த விஷயம் எதுவுமே லாசருவை உயிரோடு எழுப்ப உதவி செய்யலை. எல்லாம் கிச்சனுக்கு சம்மந்தமான விஷயங்கள்ல ஒரியாக இருந்தாங்க, கவலையாக இருந்தாங்க. உதவி செய்ய யாரும் வரல. ஆனால் மரியாள் யார் பாதத்தில் இருந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாங்களோ அந்த ஆண்டவர் வந்தார். தேவ ஜனங்களே, நம்ம ஆபத்திற்கு நம்ம PhD உதவி செய்யாது. நாளைக்கு உங்கள் பிள்ளைக்கு பிரெயினில் ஒரு பிரச்சனை, இரத்த குழாய்களில் ஒரு பிரச்சனை, ஹார்ட்டில் ஒரு பிரச்சனை, உங்கள் அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை, உயிர் சம்பந்தமான வியாதி, போராட்டம், இதெல்லாம் வரும்பொழுது படிப்பெல்லாம் அப்படியே தூரமாக நிற்கும், பட்டங்கள் எல்லாம் தூரமாக நிற்கும், பதவிகள் எல்லாம் தூரமாக நிற்கும், பணக்காரர்லாம் தூரமாக நிற்பார்கள். தேவ ஜனங்களே, நமக்கு உதவி செய்ய போகிறது கர்த்தர். எல்லா இன்னல்களையும் துக்கத்திலையும் நம்ம கூடவே இருந்து, நம்மளோடு இருந்து, நம்ம கூடவே இருக்கிறவர் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதை நாம் ஒரு பொழுதும் மறக்காதபடி அவரோடு இணைந்து ஒரு பயணம் செல்வோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கண்களை மூடலாம், ஜெபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளையில் எங்களோடு பேசுகிறீரே. நீர் ஆண்டவரை குதிரையில் அதனுடைய பலத்தில் விருப்பமாயிருப்பா. வீரனுடைய கால்கள் உமக்கு பிரியமல்ல. இந்த உலகத்தில் எதெல்லாம் பெருசுன்னு சொல்லி மக்கள் இன்னைக்கு தூக்கி வச்சு கொண்டு இருக்கிறாங்களோ அதெல்லாம் உங்கள் பார்வையில் அற்பமாக இருக்கிறது, தூசியாக இருக்கிறது. நீர் விரும்புகிறது விசேஷமானவைகளாக இருக்கிறதே. மனுஷர்களுடைய உள்ளத்தை நீர் விரும்புகிறீர், தாழ்மையை விரும்புகிறீர், ஆவியில் நடத்தப்படுகிறவர்களை விரும்புகிறீர், கர்த்தருக்கு பயப்படுதல் உள்ளவர்களை நீர் விரும்புகிறீர். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். யாரெல்லாம் அதை கேட்டுக்கொண்டிருக்காங்களோ ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா, பெருமைப்படுத்துங்க, அவர்களை உயர்த்துங்க. என்ன தேவையோடு இருக்காங்களோ அத்தனையும் சந்திங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு குறிப்பிட்ட சகோதரி பல தேவைகளோடு இருக்கிறீங்க. உங்கள் பேர் சிப்போரால். ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிறார். நிறைய பேர் இருக்கிறீங்க, கர்த்தர் ஒவ்வொரு பேரையும் பலப்படுத்தி கொண்டு இருக்கிறார். எல்லார் மேலேயும் கர்த்தருடைய இரக்கம் இறங்கி கொண்டு இருக்கு, பலப்படுத்தி கொண்டு இருக்கு, ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிறார். அவருடைய நாம் மகிமைப்படட்டும். இன்றும்
9 மணி அளவில் உங்களை சந்திக்கலாம். ப்ரேயர் டைம் சேனலோடு இணைந்திருங்க. காட் bless யூ. ஆமென்.